இந்த சின்ன பிள்ளைங்க ஓவரா டேண்ட்ரம் பண்ணும்போது நீங்க ஒண்ணு பண்ணணும், ஜஸ்ட் அதை சாட்சியா பாத்தீங்கன்னா போதும், சைலண்டா அடங்கி உட்காந்துரும். அதே மாதிரிதான் உங்களுடைய அகம் பாவம், மூல பாவமே நீங்களே உங்களுக்குள்ள போடுற டேண்ட்ரம் தாங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னும் போது டேண்ட்ரம் த்ரோ பண்றது, அது கிடைச்ச அப்புறம் நீங்க விரும்பின காலத்திலேயே கிடைச்சிடணும், ஏன் டிலே ஆகி கிடைச்சதுன்னு டேண்ட்ரம் த்ரோ பண்றது. உங்க அகம்பாவமே உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க த்ரோ பண்ணிட்டே இருக்கிற டேண்ட்ரம் தான் எத்தனை பேருக்கு புரியுது? உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க படாத பாடுபட்டு இருக்கீங்கயா. இது எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்குங்க. அந்த குழந்தையே நீங்க தாங்கய்யா. உள்ளுக்குள்ள மெச்சூர்ட் ஆகாத ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் டேண்ட்ரம் த்ரோ பண்ணிட்டு இருக்குது. அதை பேசிஃபை பண்றதுலயே உங்க வாழ்க்கையே போயிருங்க. நீங்க ஜென் ஆல்பாவா இருந்தாலும் சரி, ஜென் பூமரா இருந்தாலும் சரி, 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, ஜென் ஜியா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள அந்த பிள்ளை அந்த குழந்தைய வச்சுட்டு வாழற வரைக்கும் வாழ்க்கை பெருந்துக்கமா தான் இருக்கு. இது எல்லாத்தையும் சாட்சியா பாருங்க. சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே எல்லாம் அடங்கும். அடங்கினதும் சாட்சியையே சாட்சியா பாருங்க. இதுவே நான் உங்களுக்கு இப்பொழுது அளிக்கும் தீட்சை. சக்திபாதம், சக்திநீபாதம், உபதேசம்.